வெல்கம் கைஸ். டுடே டாபிக் ட்ரேட் பிளான். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா ஒரு ட்ரேட் பிளான்ன்றது நம்ம இது வரைக்கும் 2 month ஐசிடி போர்ஷன்ஸ் எல்லாமே படித்தோம். ஐஆர்எல், இஆர்எல், PO3, AMD, அப்புறம் PDRS ஆன ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், பேரலல் கேப்ஸ், மார்க்கெட் சைக்கிள், லிக்விடிட்டி அண்ட் டைப்ஸ், இன்ட்ராடே ப்ரொஃபைல், வீக்லி ப்ரொஃபைல், இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்போம் பொறுமையாக. ஆனால் எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம ப்ராப்பராக அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ணி கில் ஜோன் டைமில் லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் வந்து என்ட்ரி எக்ஸிக்யூஷன் பண்ணிவிட்டு எக்ஸிட், என்ட்ரி, டிபி அண்ட் எஸ்எல் இதெல்லாமே நம்மளுக்கு புரியணும். அதான் ட்ரேட் பிளான். ஓவராலாக நம்ம ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ ஒரு ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரெண்டுமே தான் இருக்கணும். நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ட்ரேட் பிளான். ஓகே, ட்ரேட் பிளான் ஃபண்டமெண்டல்ஸ் படி மண்டே நியூஸ் இல்லை, டியூஸ்டே நியூஸ் இல்லை. நம்ம இப்போ பார்க்க போகிறது கோல்டு பார்க்கலாம். அதனால் யூஎஸ்டி நியூஸஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும். 2 PM இதுவும் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. இங்கே இருக்கிறது UTC -4 நியூயார்க் டைமில் இருக்குது. 2 PMனா நமக்கே நைட் அது. நியூயார்க்கில் அது PMன்றதுனால அதுவும் அவுட் ஆஃப் கில் ஜோன் தான். 8:30 AM இது இந்தியா டைமில் 6 o'clock. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் அப்பமே தேர்ஸ்டேஸ் ஆனால் வந்துடும். ஓகே, 232லேருந்து 236 எக்ஸ்பெக்டட். இன்க்ரீஸ்ட் ஆனால் நல்லது கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு நாட்டு குறைஞ்சாதான் நல்லது. குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு லிட்டில் புல்லிஷ் இருக்கும் யூஎஸ்டியில். கோல்ட்ஸை அப்போ செல் ஆகத்தான் பார்ப்பாங்க. அவ்வளோதான். தேர்ஸ்டே தவிர்த்து இந்த வீக்கில் எந்த நாளுமே நியூஸ் கிடையாது. ஸோ இது வந்து நியூஸ் ஃப்ரீ வீக் தான். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்ன்றது ஓவர் இம்பேக்ட்லாம் பண்ணாது கோல்டு. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இம்பேக்ட் பண்ணும். அதை வச்சு நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. ஓகே, நம்ம கோல்டு சார்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போது வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஹியூஜ் ரேலி ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட்டில் தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கோல்டுன்றது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு அசட் கிளாஸ், பியூர் அசட் கிளாஸ், அப்ஃப்ளோவில் இருக்கக்கூடிய அசட் கிளாஸ். இது சேஃப் அசட், சேஃப் ஹேவன். ஒரு ஆல் டைம் ஐஸ் வந்து கண்டினியூஸாக மேக் ஆகிட்ட பிறகு கன்சிடரேட் தான் ஆகும். இது வந்து ஓவர் ஐப், நிறைய எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ், டாலர் வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸில் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுனால கோல்டுக்கு மணி ஃப்ளோ அதிகமாகிடுச்சு. ஓகே, ஈவன் அது வாராக இருக்கலாம், டேரிஃபாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கேஷ் ஃப்ளோஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி மார்க்கெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ வரல. அப்போ கோல்டு சைட் தான் அளவு சேஃபாக வருவாங்க. மொத்தமாக கோல்டுக்கு வந்துட மாட்டாங்க. மேஜர் ஆஃப் த பொசிஷன்ஸில் கோல்டையும் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ஒரு குட்டி போர்ட்ஃபோலியோவாக இருக்கக்கூடிய கோல்டு ஹோல்டிங்ஸ் பெரிய போர்ட்ஃபோலியோவாக மாறும்போது முக்கியமாக பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதனால கோல்டு இந்த அளவுக்கு ஹைப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ கன்சல்டேஷன்ஸில் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த கன்சல்டேஷனுக்குள்ள நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை பார்ப்போம். இந்த ஐஆர்எல் டேப் ஆகிட்டு இந்த இயரெல்லாம் போகும்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஆல் டைம் ஐ, புரியுதுங்களா? ஏன்னா நான் தான் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஐஆர்எல் இயரெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னே சொல்லலை. அதுக்காக நானே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஆர்எல் இயர்எல் இல்லைன்னா ஐசல் லோஸ் கலெக்ட் ஆச்சான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுவும் மேனிபுலேஷனில் தான் கணக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கோல்டு பை ட்ரெண்ட் தான் பார்க்கணும். ஒரு கன்சல்டேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்னு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம பையில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. செல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வீக்லி ஐசல் லோஸ்லாம் இருக்குது, டேஸ் ஐசல் லோஸ்லாம் இருக்குதுன்னா ஓகே. வீக் லோஸ், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம் லோஸ் சொல்ல, வீக் லோஸ். ஓகே, ஸ்ட்ராங் லோ இல்லாமல் வீக் லோஸாக இருக்கக்கூடிய அதெல்லாம் டார்கெட் பண்ணும்போது நம்ம செல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா கன்சல்டேஷனில் தானே இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் வீக் லோ இங்கே எடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐயை ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். நெக்ஸ்ட் இதை வைக்கலாம். இது ஈக்குவல் லோவாக பெண்டிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை, அந்த லோவும் எடுத்தாச்சு. அப்புறம் என்ன, பர்ஃபெக்ட் தானே இது. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். ஓகே, இந்த டே டைம் ஃப்ரேம்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இது டார்கெட்ஸ். ஓகே, அது ஈஸி தான். இதெல்லாம் ஈக்குவலைஸ் எல்லாமே எடுத்தாச்சு. கிளியராக உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஐஆர்எல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்ஷன் ஃபேர் அடிக்கப்போ இருக்குது. ஓகே, இதுவே ஒரு ஓபி தான். ஸோ இந்த ஐஆர்எல்லே மார்க் பண்ணி வைங்க. இது டார்கெட்டாக வச்சுக்கலாம். இது இன்னொரு டார்கெட். அடுத்தது 4 hour டைம் ஃப்ரேம்ஸ் போயிட்டு பார்க்க போகிறோம் நம்ம. இங்கே இருக்கிறது UTC -4 டைம். ஓகே, லண்டன் மார்க்கெட்டாக இருந்தால் 2 AM to 5:30 AM தான் என்ட்ரிஸ் பார்ப்போம் நியூயார்க் டைமில். லண்டன் மார்க்கெட்டு நியூயார்க் டைமில் சொல்லிட்டு இருக்கேன். நியூயார்க் மார்க்கெட்டு நியூயார்க் டைமில் 8 o'clock to 12 o'clock பார்க்கலாம். 8 AM to 12 afternoon PM. சரி,
இங்கே பாருங்க, இது ஐஆர்எல் டே டைம் ஃப்ரேமோட ஐஆர்எல் லைன். இது பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆரஞ்சு கலரில் அதை கொடுத்துப்போம். அதே மாதிரி இஆர்எல் டார்கெட்ஸ் நம்ம ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கலாம். ஐஆர்எல் இஆர்எல் ஆரஞ்சு கலரில் இருக்கட்டும். இப்போ 4 hours போகிறீங்க, ஒரு ரேஞ்ச் கிடைக்கும்ல. 4 hours போனாலே ஒரு ரேஞ்ச் மீன்ஸ் லோ டு ஐ கிடைக்கும், இல்லை ஐ டு லோ கிடைக்கும். லோ டு ஐனா பை சைட் எக்ஸ்பேன்ஷன், ஐ டு லோனா செல் சைட் எக்ஸ்பேன்ஷன். அதான் ஒரு ரேஞ்சுனா அது ஐயோ லோவோ நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அப்படி சொன்னேன் நான். சரி, இப்போது மண்டே ஸ்டார்ட் ஆகிறது பாருங்க. அஸ் யூஷுவல் இங்கே என்ன டேட்டு? 7th July. பிஃபோர் தட் இந்த ஒரு ஃபிப் இப்படி இருக்கும். இது முடியும் போது 2nd July தானே. ஓகே, அப்போ ஃபிப் இப்படி வச்சுக்கலாம். 7 இங்கே ஸ்டார்ட் ஆகுது 7th July. இந்த ஐஆரில் எடுத்துருவோம். நான் என்ன கேட்குறேன், இது எம்எஸ்எஸ் கரெக்டுங்களா? நீங்கள் ரிவர்ஸ்லேயும் பாருங்கள், பக்காவாக இருக்குது மார்க்கெட். இந்த லோக்கும் ஐக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் இங்கே எம்எஸ்எஸ் கிரியேட் ஆகிட்டு ஃபேராலி கேப்பில் டேப் ஆகிட்டு போயிட்டு ஒரு கன்சல்டேட் கொடுத்துட்டு இந்த ஐ எடுத்தது. அகெயின் உள்ள டீப்பாக வரும்போது இதே ஃபேராலி கேப் தான், பட் இதை ஸ்வீப் அடிச்சிட்டான்ல. ஏன்னா கோல்டுனா நம்ம அப்படி தான் பார்ப்போம். கோல்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது ப்ராப்பராக இருக்கும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சு, அப்போ மறு லிக்விடிட்டிக்கு தானே மார்க்கெட் போகணும். எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆனதுனால பிஎஸ்எலுக்கு தான் போகணும். இந்த ஒரு லாஜிக்கில் தான் நம்ம ரன் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. ப்ளஸ் இங்கே ஃபெராலி கேப்பும் இருக்குது, ஈஸியாக நம்ம என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எஸ் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஓகே, திருப்பி நீ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஈவன் நம்ம இந்த பிரேக்கர் எடுத்தாலுமே இங்கே கன்சல்டேட்டிவாக இருக்குது. இங்கே நம்ம இந்த பிரேக்கரை மார்க் பண்ணி உடனே அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. இல்லை, எப்படி இருந்தாலும் அங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 15 minute டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்துட்டு தான் எடுக்க போகிறோம். சரி, இப்போ உள்ள டீப் டவுன் த அனலைசிஸ் வரும்போது மார்க்கெட்டில் ஃபெராலி கேப்புன்றது இதுதான். நம்ம இந்த மாதிரி குட்டியாக இருக்குது அதெல்லாம் சொல்லாமல் ஆல்ரெடி ரியாக்டட் ஆனது தான், இல்லைன்னே சொல்லலை. இருந்தாலும் இதை நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். அங்கே ரியாக்ட் ஆனால் எடுக்கலாம். நானுமே இங்கே வந்து ரியாக்ட் ஆக செல் ஆகும் தான் நினச்சேன் 100%. ஆனால் நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். அங்கே ரியாக்ட் ஆனால் எடுக்கலாம். கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பைக் இருந்தால் நம்ம பை தான் போய் ஆகணும். பை ஆகக்கூடிய இடத்துல கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நம்ம செல்லுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம டிஸ்கவுண்ட் வந்துட்டோம், ஃபெராலி கேப் இருக்குது, ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இந்த இடத்துல இருந்து பை சோன் நல்லா போயிருக்கு. அப்போ அது வர வரைக்கும் நம்ம செல் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன்னா டே டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம்ஸோடைய கவுண்டர் ட்ரெண்ட் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம்ஸோட கவுண்டர் ட்ரெண்ட் தான் கொஞ்சமாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. 1 hour 15 minute கவுண்டர் ட்ரெண்டாக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதே வந்து 15 minute 5 minute. அங்கே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்ஆர்ஸ் கிடைக்காது. அதுதான் சொல்கிற ஸ்பேஸ்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, அதே மாதிரி இங்கே என்னவா இருக்குது, எல்ஆராக இருக்குது. அப்போ கம்பல்சரி இங்கே ஹெச்ஆராக தான் வரும். ஒரு பிடிஆர்ஏவை மார்க்கெட் தொடர்றதுக்கு வரும்போது ஹெச்ஆராக வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பிடிஆர்ஏவை தொட்ட பிறகு எல்லாரும் மூவ்மெண்ட் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இங்கே இது வரத்துக்கு 5 நாள் ஆகுதுன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 நாளில் போயிடும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்த்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வின்னிங் அதிகம். ஓகே, சரி, அப்போ நம்ம மண்டேலேருந்து என்ன பண்ணலாம்? இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து செல்ஸ் பார்க்குறோம், இங்கே வந்தோடனே பைஸ் பார்க்குறோம். இதான் நம்ம பிளான். இடையில வேறு எந்த பிளானும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி எஃபிஜிஸ் எல்லாமே இருக்குது. இதுவும் நிறைய பேர் பயப்படுவாங்க, இங்கே செல் எஃபிஜியாக இருக்குது, இங்கே பை எஃபிஜியாக இருக்குன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் டாப் டவுன் அனலைசிஸ் பொறுமையாக டே டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல மண்டே 18 தான் காமிக்கும். ஓகே, சண்டேலேருந்து வரும், சண்டே 17 18 தான் காமிக்கும். அது நம்மளுக்கு மண்டே இந்தியா டைமில் ஸ்டார்ட் ஆகிற மார்க்கெட்டு, அவங்களுக்கு சண்டேன்னு காமிக்கும். அதை வச்சு எதுவும் கன்ஃபியூஸ்லாம் ஆகிடாதீங்க. இந்த 17 கேண்டி நம்மளுக்கு தேவையில்லை, 21 வேண்டாம், 1 o'clock இது உள்ள வேணால் நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா 2 o'clockலேருந்து 5:30 நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். அடுத்தது பாருங்கள், இதையும் பாருங்கள், இந்த கேண்டில் வரையும் நம்மளுக்கு ட்ரேடிங் இருக்கும், இதில் கிடையாது, இது வரையும் நம்மளுக்கு ட்ரேடிங் இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 4 hour ஃபேராலி கேப்பில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு தான் ஃபால் ஆச்சு. இப்போ திருப்பியும் வந்து மார்க்கெட்டு என்ன பண்ணணும்னு நினைப்போம், அட்லீஸ்ட் இந்த ஒரு ஃபேராலி கேப் போயிட்டு ஃபாலோ ஆகும் நினைப்போம். ஆனால் அது இன்னும் நல்லா போயிருக்கு. இதுக்கு தான் நம்ம 1 hour 15 minute கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கணும். நமக்கு இங்கே வரதான் போகுது, ஆனால் அதை உடனே வந்திருக்கலாம். இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட் அப்படியே வந்திருக்கலாம். கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணி தான் வருது. ஓகே, நம்மளுக்கு அது எக்ஸ்ட்ரா என்ட்ரி கிடைக்கிற மாதிரி தான். இங்கே 4 hour ஃபேராலி கேப்ஸ் இருக்கு கைஸ், 15 minute ஃபேராலி கேப். இதை மார்க் பண்ணி வைங்க. ஏன்னா அங்கே தானே மார்க்கெட் சுற்றுது, எப்படி இருந்தாலும் கீழே தானே உங்களுக்கு போய் ஆகணும். சி ஸ்டார்ட் ஆகிற டைம் மண்டே 2 o'clock. ஒன் செகண்ட், இங்கே பாருங்க, இங்கே எந்த பிஆர்எஸும் நம்ம பார்த்து எடுக்க போகிறதுலாம் கிடையாது.
கேம் எதுவும் நம்ம பார்த்து எடுக்க போகிறதுலாம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம எய்ம் மார்க்கெட் செல் ஆகிட்டு இந்த பிடிஆர்ஏக்கு வரலாம். அகெயின் ஒரே நிமிஷம், வேறு எதனா பிடிஆர் இருக்கா? எஃப்ஜி இங்கே ஒரு எஃப்ஜி இருக்கு, இதையே மார்க் பண்ணுங்க. போத் ஆஃப் த எஃப்ஜிஸ் இந்த டிஸ்கவுண்ட், இதான் நிறைய பேர் கேட்குற கேள்வியே. ஓகே, இப்போ மார்க்கெட் அங்கே ரீச் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கே வந்து மணி 3:45 ஆகுது. ரீச் ஆன பிறகு எம்எஸ்எஸ் ஆகும். எம்எஸ்எஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. அகைன் நீங்கள் ரீச் ஆகும்போது டைம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா ஒரு 1 hour 4 hour போயிட்டு வருவீங்க. ஏன்னா இன்னொரு செஷன் மாறும்போது அதை பார்த்துட்டு வரது நம்மளுக்கு சேஃப். 4 hours போனீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. அங்கே 1 to 5 அந்த கேண்ட் எதுவும் கிடையாது. இந்த 5 to 8 வரைக்கும் எதுவும் இருக்காது. நம்ம 8 o'clock உள்ள போகிறப்போ 1 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 3 hours கேண்டில்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அரௌண்டு 5, 6, 7 எதுவுமே இல்லை, மொமெண்டமே இல்லை. ஓகே, இங்கே 15 minute போங்க. நல்லா பாருங்கள், இதான் லேட்டஸ்ட் டைம். இந்த இதான் எம்எஸ்எஸ் தான் செக் பண்ணுறோம் நம்ம, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, எம்எஸ்எஸ் ஆகுது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது. இது லோவர் ஐ. ஓகே, சி ஹை டு லோ, அகைன் லோவர் ஐ, லோவர் லோ, இப்போ ஹையர் ஐ. உள்ளே வந்து ஃபேராடே கேப். என்ன ஃபேராடே கேப்? இன்வர்ஷன் ஃபேராடே கேப். அங்கேருந்து நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இந்த ஐஸை. ஓகே, இதில் என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் வந்து பிரேக்கர் சந்தேகம் வருது. பிரேக்கர் பொறுத்த வரைக்கும் இந்த எம்எஸ்எஸ் ஐயை தாண்டி இங்கே பாடி க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பிரேக்கர் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை போய் நான் பிரேக்கர் எடுக்குது, இதை வந்து நான் பிரேக்கர் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க. இது இங்கே எஸ்எல் வைப்பீங்க, லைட்டாக எஸ்எல் வச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த ஹைஸை தாண்டி இதை இந்த மாதிரி பாடி க்ளோஸ் வைக்கணும். வச்சா அப்போ தான் நீ பிரேக்கர் எடுக்க முடியும். ஓகேங்களா? சேஃப் பெட்டு இன்வர்ஷன் ஃபேராடே கேப். கில் ஜோனான்னு பார்த்துக்கோங்க. 9, 9:15, 9:30, 45 minutes அங்கே தான் இருக்குது. இதனால தான் ஃபஸ்ட்டு கோல்டு, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இந்த மாதிரி ஃபாரெக்ஸை ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேஸ்டாக் வாங்கணும்னு சொல்கிறது. நேஸ்டாக்ல இவ்வளோ டைம் தான் வராது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் டிசைட் பண்ணுறதுக்கு. அதுவே பெரிய விஷயம். ஓகே, இது கில் ஜோன் தான். எஸ்எல் நம்ம இங்கே தான் வைப்போம். இந்த எஸ்எலை குறைக்கிறதுக்காக வேணால் 5 minute திருப்பி போய் பார்க்குறவங்களும் உண்டு. என்ட்ரியை 5 minute பார்த்தா எஸ்எல் குறையுமேன்னு சொல்லிட்டு, அது அவங்களுடைய விருப்பம். இந்த நம்ம டிபி ஈக்குவலாக வரையும் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஜஸ்ட் இது வரையும் ஃபஸ்ட்டு வைங்க. இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாமே இருக்காது. 3.5 hour, இது 3.2 hour. ஸோ உன்னோட எய்ம் வந்து 3 hour ரீச் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு இருந்துக்கோங்க. என்ட்ரி போய் ரீச் ஆகிற டைம் டிபிக்கு டைம் ஆகிடுது. ஏஷியன் நைட் ஃபுல்லாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இருந்தாலும் கரெக்ட் டிபி சாலிடாக ஒரு 3.5 hour இட்டு. மண்டே ஒரு 3.5 hour. இப்போ நீங்கள் டே டைம் ஃப்ரேம் போகணும், ஏன்னா மண்டே முடிஞ்சு போச்சு. டே டைம் ஃப்ரேமில் மண்டே நல்லா கீழே வந்து பிஎம் செஷன் வந்து ஃபுல்லாக மேலே ஏற்றி முடிச்சிருக்கானோ, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, டே ஐயாயிரமும் இருக்குது. ஆனால் நமக்கு என்ட்ரியை கண்டினியூ பண்ணோன்னா 4 hour 1 hour திருப்பி எதனா பிடிஆரை வச்சுட்டு போயிருக்கா இந்த மண்டேன்றதை பார்க்கணும். இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைனா இந்த மாதிரி டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆகிட்டு தான் கிளம்பும். கொஞ்சம் லிசன் பண்ணி பொறுமையாக பாருங்கள். இங்கே ஒரு ஃபேராடே கேப் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் இந்த ஃபேராடே கேப்பில் மார்க்கெட்டிங் வந்து போனது முடிஞ்சு போன மார்க்கெட்டை பார்க்கறதுனால ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேராடே கேப்பில் மார்க்கெட்டிங் ரியாக்ட் ஆகிட்டு அகெயின் ஃபேராடே கேப் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எதனா ஒரு கன்ஃபர்மேஷன் 15 minutes பைஸ் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அதே மாதிரி இந்த இடம் வந்து ஈக்குவல் லோஸாக இருக்கான்னு போய் செக் பண்ணணும். இப்படிலாம் தான் நம்ம மார்க்கெட்டை பொறுமையாக வியூ பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ 1 hours போங்க. டியூஸ்டே 2 o'clock. ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஐஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணியாச்சு. 15 minutes வாங்க. ஹை டைம் ஃப்ரேம்ஸில் எதுவும் பிடிஎஸ் இல்லை, 15 minute வந்துடலாம். ஏஷியன் மார்க்கெட். ஓகே, ஏஷியன் மார்க்கெட் டூல் இல்லையா?
ஒரு ஏஷியன் மார்க்கெட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏஷியன் மார்க்கெட் ஏஎம்டி பார்க்கறதுக்காக. ஏன்னா இது ஃபுல்லாக அக்யூமிலேஷனாக தான் இருக்குது, இது மேனிப்புலேஷன் அடிச்ச மாதிரி இருக்குது. அதுவும் 3 to 4ன்றது ஒரு நல்ல சில்வர் புல்லட் டைம். யாருக்கு? ஃபாரெக்ஸ் பண்ணுற லண்டன் செஷன் ட்ரேடர்ஸ்க்கு. ஓகே, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், இங்கேயே எம்எஸ்எஸ்ஸாக எடுத்து இதை எடுக்கிறது நம்ம விருப்பம். நம்ம விருப்பம் மீன்ஸ் அது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. இப்போ உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் என்ட்ரினா இந்த பெட்டு தான், 430 கேண்டில். அகெயின் அது தொற்றுருக்கு, இன்னும் சமாளக்கு இது. இதை பாருங்க, 8, 8:15, 8:30, அரௌண்ட் ஒரு 9 o'clock வரையும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இங்கே எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இது எம்எஸ்எஸ் தான். இது இதை பாருங்க, ரெட் கலரில் காமிக்குதா, ஏன்னா இந்த லோவை இது லோவர் ஆக்கிடுச்சு. ஸோ இதுவும் ஓகே. 345 இல்லை நியூயார்க் தானே, நியூயார்க்கும் ஓகே. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், நியூயார்க் டிஸ்ட்ரிபியூஷன், ஏஎம்டி. இதுக்காக தான் ஏஎம்டி படிக்க சொல்கிறது. ஏஎம்டி படித்தாதான் புரியும் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இங்கே என்ன ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் நிற்கிறதே ஒரு 1 hour 4 hour எல்லாத்துலேயும் எஃப்இஜி தான். 1 hourலேயே எஃப்இஜியா? சி அகைன் 4 hourலேயே எஃப்இஜி தான். ஓகே, ஏன் நம்ம பைஸ் தானே பார்க்குறோம், செல்ஸ் எடுக்கிறோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ரீசன். நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் மார்க்கெட் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் தந்துடுச்சு. நம்ம இருக்கிறது ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்டில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 hourல எதனா ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, இங்கே ஏதோ ஒன்று ரொம்ப 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 மைன்யூட்டாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, தெரியுதுங்களா? அதுதான் 1 hour ஃபேர் வேல்யூ கேப். இங்கேருந்து அகைன் பைஸ் கண்டினியூ ஆகணும்னா இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம செல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது கரெக்ட். ஏன்னா செல்ஸில் தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் அலைன்மெண்ட்டு வித் ஏஎம்டியோட கிடைக்குது. அதனால நான் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல எந்த விதமான பிடிஆர்எஸும் இல்லை. நான் நம்பினா திருப்பி இதே இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்பாக தான் நம்பணும். அங்கே வரும்போது பார்த்துக்கலாம், அதுக்கு அங்கே ரியாக்ட் ஆனால் பார்த்துக்கலாம். ஷார்ட் பொசிஷன் சரி, இதான் எஸ்எல். இது எஸ்எல் வேண்டாம், ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஆல்ரெடி இது வந்து டேப் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட் கேண்டில் எஸ்எல் நீங்கள் டைட்டாக வச்சுக்கலாம். அங்கேருந்து எது வரையும் வைக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த லோ வரையும் டார்கெட் பண்ண, அவ்வளோதான். நான் இதை ஃபைனல் டார்கெட்டாக தான் சொல்லுவேன், பிடிஆர் வரையும் வரது. ஏன்னா கன்ஃபார்மாக வருமானத்தான் எனக்கு தெரியாது. இந்த லோ வரையும் நம்ம டார்கெட் பண்ணலாம் ஷுர். ஒரு 5 year நீங்கள் அப்படியே இது வரையும் உட்காந்து பிடிக்கிறீங்கன்னா ஒரு 6 point வந்துடுது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு 2 hour வருது, இல்லைன்னா சொல்லலை. இது பாருங்க, இது நம்மளுக்கு பெட்டர். 10:30 முடிஞ்சிருது. 8:30 to 10:30 2 hours ஆஃப் ஹோல்டிங், பர்ஃபெக்ட். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு லண்டன், டிஸ்ட்ரிபியூஷன் இன் நியூயார்க். உங்களுக்கு 5 year, ஆல்ரெடி மண்டே ஒரு 3 year தாராளமாக போதும். கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த வீக் இது, சும்மா இல்லை. பட் ஹோல்ட் பண்ணணும். டே டைம் ஃப்ரேம் அகெயின் ஐசன்லோ கலெக்ட் ஆகுதுன்னா டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். வந்து பாருங்கள், என்ன தான் ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே பை ஆகிட்டு போய் நின்னாலுமே நல்லா திருப்பி அடித்து மார்க்கெட்டு கீழே இறக்கி வச்சுருக்கானுங்க. டியூஸ்டே வேறு எதுவும் அவங்க சொல்கிறது கிடையாது. 4 hours போங்க. நமக்கு தெரிஞ்சு காலையில் எழுந்த உடனே அந்த 21 கேண்டில் பார்ப்போம், நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பில் நின்றுட்டுருக்கோம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதால் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப், இதுல இருந்து பைஸ் போதான்னு பார்ப்போம். இந்த ரெக்கவரி பார்ப்போம். நான் வி ஷேப் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இதை பாருங்கள், 1 o'clock கேண்டில். இந்த 1 o'clockல 1 hour கழிச்சு 2 o'clock தான் நம்ம உள்ளே போக போகிறோம். அப்போ 1 hourல போனீங்கன்னா அந்த 1 to 2 என்ன இருந்தது தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபுல்லாகவே இங்கே வந்து 1 2 3 4 அந்த மாதிரி ஈக்குவலோஸ், அதை கரெக்டாக 4 o'clock தான் கலெக்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் உள்ளே இருப்பீங்க, லண்டன் உள்ள. அதே தான், வேற ஒன்றும் கிடையாது, ஏஎம்டி தான், திருப்பியும் ஏஎம்டி தான். இது ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன் தெரியுதுங்களா? அது ஃபுல்லாகவே நீங்கள் அக்யூமுலேஷன் எடுத்துக்கலாம். மேனிப்புலேஷன் சொல்லி தரது அந்த அக்யூமுலேஷன் உள்ளே இருந்தே என்ட்ரி எடுக்காத தான் மேனிப்புலேஷன் சொல்லி தரது. இதான் மேனிப்புலேஷன். ஓகே, 430 கேண்டில் தான் மேனிப்புலேஷன். இந்த ஐயை உடைச்சாதான் எம்எஸ்எஸ்லாம் வேண்டாம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐயை உடைச்சாலே எம்எஸ்எஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் நான் இங்கே இருந்தேன்னா இந்த ஐ அந்த ஐலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கிளியராக உடைக்கணும் மார்க்கெட்டு. இது வரையும் வரணும், அப்போ தான் நான் பார்ப்பேன். டைம் என்ன, 9 o'clock.
அகைன் உள்ள வருதா மார்க்கெட்டு 9:30க்கு. என்ன பீரியட் எடுப்பீங்க? சிம்பிள். இங்கே ஃபெராலி கேப்புக்கு டீப்பர்லாம் நான் நம்பவே மாட்டேன் கோல்டு வருமான்னு சொல்லிட்டு. சிம்பிளான பீரியட் தான் இங்கே. நான் பிரேக்கரும் நம்பலை. ஃபேமஸ் இன்வர்ஷன் ஃபெராலி கேப். இன்வர்ஷன் ஃபெராலி கேப்போட ஃபஸ்ட் கேண்டில் லோ. எதுக்கு இவ்வளோ தைரியமாக இருக்கிறோன்னா ஆல்ரெடி இங்கே தான் மேனிபுலேட் ஆயிடுச்சு. திரும்பி மேனிபுலேட் ஆனால் என் என்ட்ரியே தப்பு. டார்கெட் இப்போ தாராளமாக பண்ணலாம். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம். ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹைஸு இன்ட்ராடே டார்கெட்டாக இருக்கணும். இந்த ஹைஸ் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். இது ஃபைனல் டார்கெட்டாக இருக்கணும். இன்ட்ராடே டார்கெட் கூட அன்றைக்கி ரீச் ஆகலை. அன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ தான் ரீச் ஆச்சு அந்த செஷனுக்குள்ளாரனா ஒரு 2.7 ஆர் 2.5 ஆர் ரீச் ஆச்சு. பட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கன்ஃபார்மாக நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஆனால் ஹோல்டு மீன்ஸ் வெனஸ்டேலேருந்து ஹோல்ட் பண்ணுறது சும்மா பார்க்கலாம். வெனஸ்டேலேருந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா வருது உங்களுக்கு வந்து 9 ஆர் வருது. எப்படி இதை ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் ஒரே விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 டே டைம் ஃப்ரேமில் ஐஆர்எல், நெக்ஸ்ட்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் கனெக்ஷன் வந்துருச்சு. 15 மினிட்ல ஏஎம்டி பார்த்து எடுத்தாச்சு. இதை ஃபாலோ அப் பண்ணணும். அதுதான் மெயின். ஃபாலோ அப்னா 1 ஹவர் 4 ஹவரில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா சொன்ன டைம் ஃப்ரேம் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே போதும். 1 ஹவர் 4 ஹவர் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் ஒரு நாளைக்கு 6 கேண்டில் தான் பார்க்க முடியும் 4 மணி நேரத்தில் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சாலும் மிஞ்சி போனால் அதில் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் செக் பண்ண முடியும். இதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பழகிக்கோங்க, மைண்ட் செட் கிளியராக இருக்கும்னு சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஸ்விங்கும் ஒன்று பார்த்துருவோம். இங்கே டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இருக்குது. ஆனால் மார்க்கெட் ரொம்ப டீப்பாக திடம்னு இறங்கிடுச்சு. இந்த மாதிரி வந்தால் ஹோப் போயிடும். நிச்சயமாக எனக்கே ஹோப் போயிடும். ஏன்னா இந்த ஃபெராலி கேப்பு நல்லா பாடி க்ளோஸாக வைக்கிறான். ஸோ இப்போ திருப்பியும் மார்க்கெட் மேலே வருதுன்னா நான் எப்படி வியூ பண்ணுவேன்றதை சொல்கிறேன். 4 ஹவர்ஸில் ஒன்றும் இல்லை. 4 ஹவர்ஸில் நீங்கள் அகெயின் இந்த எஃப்இஜி வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. மேபி இங்கே வராமல் போயிருக்கு. இது எஸ்எம்டிஆர் இருக்கலாம். சில்வரோட கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த ஹைஸ் இருக்குல்ல, கரெக்டாக இந்த ஐ தான் எம்எஸ்எஸ் ப்ளஸ் பிரேக்கரும் கூட. இதுதான் பிரேக்கர். இப்போ இதை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ளார் தான் மிச்சம் எல்லா கேண்டில் இருக்கானாலும் இப்படி எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஃபுல்லாக இப்படி வச்சு ட்ராப் பண்ணி வேண்டியது தான். 2வது அப்படின்னு டேப் ஆகுது. ஓகே, தப்பு கிடையாது. இதான் என்ன கேட்டால் 100% ரைட்டு. நான் சொன்னது கூட தப்பு தான். இதுதான் கரெக்டு. இப்போது இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெனஸ்டே நியூயார்க்கில் திருப்பி என்ட்ரி பார்க்கலாம். இல்லையா தேர்ஸ்டே திருப்பி என்ட்ரி பார்க்கலாம். புரியுதுங்களா? தேர்ஸ்டே மட்டும் தான் நியூஸ் இருக்குது, வேறு எந்த நாளும் நியூஸ் கிடையாது. பாருங்க, இதுவே வெனஸ்டே நியூயார்க்கில் கிடச்ச என்ட்ரி தான். அடுத்தது ஃபுல்லாக கன்சல்டேஷன். இது எல்லாமே வந்து அக்யூமுலேஷனில் சேரும். நான் பை ட்ரெண்டில் இருந்தேன். எனக்கு அக்யூமுலேட் ஆகும்போது என்னோட மேனிப்புலேஷன்ன்றது செல் சைடில் வரணும். அதுதான் இங்கே அடிச்சானுங்க. தெரியுதா? தேர்ஸ்டே 10 மணிக்கு தான் அதை பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே எதனா பிடிஆர் இருக்கானா? இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே 15 மினிட்ல பார்க்கறத காட்டிலும் 5 மினிட்ல பார்க்கும்போது அலைன்மெண்ட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சீக்கிரமாக எம்எஸ்எஸ் கிடைக்கலாம். சூப்பர். இங்கே ஃபுல்லாக எல்லாரும் மார்க்கெட்டாக இருக்குது. அப்போ எனக்கு கம்பல்சரி இங்கே நடக்க போகிறது ஹெச்ஆர் மார்க்கெட் இந்த ஐஸ் தாண்டுற வரைக்கும். ஆனால் இது ஈக்குவலைஸ் சூப்பராக இங்கே உடச்சிட்டு மார்க்கெட் போய் தான் ஆகணும் மேலே. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபெராலி கேப் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ எங்கள் டைம் என்ன ஆகுது? இந்த இடத்த பாருங்கள், 10:25. என்ன ஃபெராலி கேப்னா இன்வர்ஷன் ஃபெராலி கேப். தெரியுதா? இன்வர்ஷன் ஃபெராலி கேப். அந்த இன்வர்ஷன் ஃபெராலி கேப்பில் மார்க்கெட் 10:25 டேப் ஆகிட்டு ஒன்றும் பண்ணல. ரொம்ப நேரம் நடந்திருக்கு. ஹோல்டிங் தான், நைட்டு ஹோல்டிங் ஆயிருக்கும். இது வேறு வழி இல்லை. ஏன்னா பெருசாக ஆர்ஆர் அங்கே புக் ஆகாது. உங்களுக்கு 1 ஹவர் வேணால் புக் ஆனால் பெரிய விஷயம். பாருங்க, 1 ஹவர் அவ்வளோதான். நம்ம மினிமம் இதையாவது இன்ட்ராடே டார்கெட்டாக பண்ணுவோம்ல, 3 ஹவராவது வச்சு பண்ணுவோம்ல, அதுவே மறுநாள் தான் ரீச் ஆயிருக்கு. இந்த டார்கெட்டே மறுநாள் தான் ரீச் ஆயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒரு டார்கெட்டாக இருக்கலாம், அடுத்தது இதை ஃபைனல் டார்கெட்டாக இருக்கலாம். ஸ்விங் என்ட்ரி 1 ஹவர் கன்ஃபர்மேஷனோட டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் 1 ஹவரில் எம்எஸ்எஸ் வச்சு அங்கே இருக்க கன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஈஸியான ஸ்விங் என்ட்ரி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் என்ட்ரி அவுட் ஆஃப் த கில் ஜோனில் போயிடுச்சு. அதனால தான் இது பேசலை. இது கில் ஜோனில் தான் இருக்குது. அசால்ட்டாக 10 ஹவர். இது எப்படின்னா ஸ்விங் என்ட்ரி எடுக்கிறோம், எல்லாமே கரெக்டாக பார்க்குறோம். ஆனால் எக்ஸிக்யூஷனும் எஸ்எல்ஓ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சிடறோம். அதனால உங்களுக்கு ஆர்ஆர் அப்படி காமிக்கும்.
நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே எம்எஸ்எஸ் பார்த்து அதிலே பிடிஆர்ஐக்கு வச்சுட்டு அதிலே வந்து நம்ம எஸ்எல் வச்சோம்னா உங்களுக்கு ஸ்விங் என்ட்ரி வந்து ஒரு 3 to 5 ஆர்ஆர்ல நின்றோம். ஓகே, இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் வேண்டாம். லாங் டேர்ம் வியூவை ஷார்ட் டைம் எக்ஸிகியூஷனோட நான் கம்பைன் பண்ணும்போது ஆர்ஆர் அதிகமாக உங்களுக்கு காமிக்குது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு டேர்ஸ்டேவும் ட்ரேட் இருக்கு, பட் அது 1 ஹவராகவே வச்சுப்போம். இன்ட்ராடே வியூவில் சொல்கிறேன் நான். மண்டே நல்ல ட்ரேட் 3 hour, அகெயின் 5 hour டியூஸ்டே, அகெயின் வெனஸ்டே இந்த ட்ரேட் சொல்லவே தேவையில்ல. இது உங்களுக்கு நல்லாவே ஆர்ஆர் தந்தது. ஒரு 2 to 3 hour வந்திருக்கும். ஆக்சுவலாக இதோட டார்கெட் இங்கே, ஆனால் நம்மளுக்கு டைமிங் அந்த ஒரு 12 o'clock நம்மளால் எவ்வளோ புக் பண்ண முடியுதுன்னா ஒரு 2.5 hour. ஓகே, மண்டே 3 hour, டியூஸ்டே 5 hour, 8 hour, இங்கே ஒரு 2.5, 10.5, இங்கே ஒரு 1 டேர்ஸ்டே 11.5. திருப்பியும் நீங்கள் போக வேண்டிய டைம் ஃப்ரேம் 1 day டைம் ஃப்ரேம். ஒரு நாளும் செக் பண்ணணும். ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறது ஒரு நாளும் செக் பண்ணணும். நம்ம எதானே இஆர்எல்லாம் வச்சுருந்தோம், இது பாருங்க, நல்ல ரிவர்சல். வெனஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணலாம்? 4 hour டைம் ஃப்ரேம்லேருந்து 15 minute நமக்கு எல்லாமே கன்ஃபர்மேஷன் வித் 1 day டைம் ஃப்ரேம் தான் அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. அதனால நான் கம்பைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டியூஸ்டேன்னு சொன்னேன் தான், டியூஸ்டே ஸ்வீப் அடிச்சிட்டாங்க, எதுவும் பண்ண முடியாது. இந்த எஸ்எம்பி சொன்னால் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி சில்வர் இதோட டைம் பாருங்க, 13 9th date 13. இங்கே இருக்க 9th date 13. ஆஹா, இல்லை ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரக்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. எதுவுமே எஸ்எம்டிலாம் கிடையாது. ஏன்னா 10-9 போய் பார்க்கணும். 9th date 13 இங்கே இருக்குது. டு 10 o'clock, சாரி 10th date 9. ஓகே, இங்கேயும் ஐயரில் தான் இருக்குது. இங்கேயும் பெருசாக ரெஃப்யூஜி கிடையாது. இப்போ எஸ்எம்டி வராது. சரி, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், தேர்ஸ்டே விட்ருங்க. எந்த விதமான ஐயர் டைம் ஃப்ரேம் பிஆர்எஸும் இல்லை. 4 hourல 1 hour வாங்க. 1 hours ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுதா? ஃப்ரைடே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், மிஞ்சி போனால் இந்த ஒரு ஃபேராடிக்கு அப்போ சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்கலாம், வந்தால் வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக. 15 போகலாம். இது நல்ல ஃபேராடி கேப் தான், ஆனால் என்ட்ரி வரவே இல்லை. ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஃப்ரைடே. பாருங்க, நம்ம 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 o'clockலேருந்து 5:30 வரையும் ட்ரேட் இருக்கான்னு பார்க்கலாம். 5:30 வரையும் ட்ரேட் இல்லை. லாஸ்ட் டைம் ஒரு எஃப்இஜே தொட்டிருக்கு 7:15. இல்லை கைஸ், இது ட்ரேடில் வராது. ஏன் வராதுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஒரே நிமிஷம், இது ஈக்குவலோ எடுக்கல. 7:15 அகெயின் ஐயரை. இது ரிஸ்கி ட்ரேட், இங்கே வேணா நீங்கள் எடுக்கலாம். அதிகபட்சம் ஆர்டர் ஃப்ளோ தான், வேறு ஒரு ரீசனும் கிடையாது. இங்கே டிபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, என்ட்ரியோட ட்ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கோல்டு ஆஸ் யூஸ்வலாக ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான பிடிஆர்எஸும் இந்த இடத்துல கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே பிடிஆர்எஸே இல்லை இங்கே. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இந்த என்ட்ரி எடுப்பேனான்னு கேட்டால் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா கீழே ஃபுல்லாக ஈக்குவலோ இருக்கிறதுனால. ஆனால் அங்கே இருக்கிற என்ட்ரியே சக்ஸஸ் ஆகிட்டு திருப்பி ஒரு ஃபார்மேஷன் ஐயரை கொடுத்துருக்கு. அதனால் அந்த ஐயரையில் 2வது வாட்டி கிரியேட் ஆன கேண்டில் ஃபயர் கப் நம்ம எடுக்கிறோம். டிபி கிட்ட தான் இருக்குது. இது எப்படின்னா, உங்களுக்கு டிபி இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக போராடலாம். ஆர்டர் ஃப்ளோ ஒன்றுனா பிடிச்சி ஐயர்லோட உங்களுக்கு கரெக்டாக எஃப்இஜி வந்ததுன்னா, இல்லைன்னா காலி. டிபி இருக்கணும். டிபி எடுத்துகிட்ட பிறகு ஒர்க் அவுட் ஆகும்போது ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு 2 hour. ஓகே, மண்டே 3, டியூஸ்டே 5, அகைன் வெனஸ்டே 2.5, தேர்ஸ்டே ஒரு 1, 11.5, இது ஒரு 2, 13.5 ஆர்ஆர். அவ்வளோ 13.5 ஆர்ஆர்னா நீங்கள் 1% ரிஸ்க் எடுப்பீங்கன்னா நான் சொல்லலை, வெறும் 1/2% ரிஸ்க் எடுங்களேன். உங்களுக்கு இதில் வந்து ஒரு 6.5% கிட்ட கிடைக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவோமானா 100% கிடையாது. அது எல்லாராலையும் சொல்ல முடியாது மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு 6.5%ல் அட்லீஸ்ட் ஒரு 4% மேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதான் நான் சொல்கிறது. ஒரு மாதத்துக்கே 4% to 5%ன்றது ரொம்ப ஈஸியாக மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, முடியாமலாம் இல்லை. உங்களோட அக்கௌண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டில் பெருசாக தெரியும். ஆனால் அந்த பர்சன்டேஜில் வந்து கன்சிஸ்டன்சி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. நீ எவ்வளோ பெருசாக பர்சன்டேஜ் மேக் பண்ணுறன்றதுல செகண்டரி பார்க்கவும் மாட்டாங்க. ஓகே,
ஸோ அப்போ பெர் வீக்குக்கு 6.5%ன்றது ஸ்ட்ரிக்டாக வச்சாலுமே இங்கே ஒன்றும் ரொம்ப ஹைப்பான ஆர்ஆர்லாம் நம்ம பார்க்கல, புரியுதுங்களா? எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. டியூஸ்டே மட்டும் தான் 5 ஆர்ஆர், இதுக்கே முடிஞ்சுதா? ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கவர் பண்ணணும், அகைன் நாங்கள் வந்து ப்ரோ ட்ரெண்ட் பைஸை கவர் பண்ணணும் ஒரு இஆர்எல் வரைக்கும். இங்கே டே டைம் ஃப்ரேமில் ஐஆர்எல் இந்த வீக்காக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது ட்ரேடிங், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டோட்டல் கன்சல்டேஷன் ஆயிடுச்சுன்னா. அது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் ஒரு 2 or 3 பேர்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் ஸ்விங்கில். இன்ட்ரால வந்து 1-2 பேரை தான் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஸ்விங் ட்ரேட்ல ஒரு 2 to 3 பேரை வந்து ஆஸ் எ பிகினராக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4 to 5 பேர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது 1 hour டைம் ஃப்ரேம் கூட நிறுத்திட்டா நல்லது. இன்னும் நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா அது பேர் இன்ட்ரா தான், அங்கே வந்து ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேஷன் வராது. அது அட்லீஸ்ட் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலாக தாண்டும், அது வேஸ்ட். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபாரெக்ஸில் ஸ்விங் ட்ரேடிங்கா, அவ்வளோதான். இன்ட்ராடேயில் கோல்டா முடிஞ்சுது, இது வரையும் நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். கோல்டு அண்ட் நாஸ்டாக் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணவும் முடியாது, கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாஸ்டாக் வந்து பார்த்துட்டே இருக்கும் நம்ம என்ட்ரிக்காக, அதுவும் பழக பழக தான் வரும். ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கோல்டு இன்ட்ராடே பண்ணுறீங்களா, அப்போ மிச்ச பேரை வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. யூரோ யூஎஸ்டி ஜிபிபிஎஸ்டி கோல்டே கூட ஈவன் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். அந்த பேரோடைய சைக்காலஜி சிம்பிள். நல்லா டே டைம் ஃப்ரேம்ல இருந்து மார்க்கெட் 1 hour எம்எஸ்எஸ் கொடுத்ததுனா சூப்பர், எடுங்க. மிச்ச நேரத்தில் பார்க்காதீங்க, விட்டுருங்க. வெறும் 1 hour ஃபார்வர்ட் மட்டும் நம்பி போவாங்க, டே 2 1 hour ஃபார்வர்ட் நம்பி போவாங்க, கம்பைன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் இருந்தால் இன்னொரு காரியம் நம்ம டவுட் செஷன் பார்க்கலாம். கோல்டு ட்ரேட் பிளான் அனலைசஸ் கம்ப்ளீட்டட். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பிளான் அனலைசஸ் பண்ணணும். தேங்க்யூ.